தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு எல்லாருக்கும் கிடைச்சது. அதை சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவங்க எல்லாம் ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்று செய்பவர் நன்றே செய்பவர், இன்று செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் என்றும் செய்பவர். சங்கீதம் 122:1 சொல்லுகிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அபியானவர் காலையில் தட்டி எடுக்கிறார். காலையில் தட்டி எடுப்புறாரு. அந்த அழைப்பு உனக்கு வரும்பொழுது சந்தோஷத்தோட வந்து உட்கார்றவங்க எத்தனை பேர்? ஐயோ, காலையில விடிஞ்சிருச்சா, நான் எந்திரிக்கணுமா, ஆண்டவர் சமுத்திரம் உட்காரணுமா, இது ஒரு பிரச்சனையா இருக்குது என்று கொஞ்சம் சோம்பலோட வந்தவங்களும் இருக்கிறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எப்படா விடிஞ்சிச்சின்னு தெரியாம இருக்கிறீங்க. ஐயோ விடிஞ்சிருச்சா, நீ ஆண்டவர் சமுத்திரம் உட்காரணுமேன்ற ஒரு மனக்குழப்பத்தோடு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொருவரும் நான் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். முகமலர்ச்சியோடு ஆண்டவர் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். அதனாலதான் 6ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதம் 122:6, எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக, உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். ஆமென் ஆமென். ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை கேட்டு ஆவலோடு வந்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம்மா இது. ஆமென். அல்லேலூயா. இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்தும் வாயில்களில் நிற்கிறோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். எதற்காக? ஆண்டவருடைய பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார். ஆமென். நாம் எல்லாரும் வந்திருக்கிறது அதுக்கு தான், உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். அப்ப நம்முடைய விண்ணப்பம் என்ற, இதோ ஆண்டவரிடம் நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதிகாலையில் திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே உமதன்பை தேடி வந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, எந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை தேற்றிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தோம், தேவ சமூகத்திலே. அவருடைய அன்பு என்ன? உன்னுடைய வீட்டுக்குள்ள அமைதி. அல்லேலூயா அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள நல்ல வாழ்வு, நல்வாழ்வு. ஆமென். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்கள். ஆமென். உன்னில் சமாதானம் நிலைத்திருக்கும் உன் குடும்பத்திலே. ஆமென் ஆமென்.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம்மை காலை தோறும் விசாரிக்கிற கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. நான் படுத்துறங்கி விழித்திடுவேன். ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. நான் படுத்துறங்கி விழித்தருவேன். காலையில் நான் படுத்து நல்லா தூங்கி விழித்தருவேன். நைட்டு அருமையான தூக்கம். ஆமென். ஏனால் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. தாவீது சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனா அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? 1ஆம் வசனம் பாருங்க. என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். அவருக்குள்ள அவ்வளோ வேதனை. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்லுவோர் பலர். என்ன அவன் விடுக்குமா, அவன் நல்லா இருக்க மாட்டான் சொல்றவங்க தாவீதை குறித்து. ஆயினும் ஆண்டவரே நீரே எனக்கு என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என் மாட்சி, என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே. நம்மை தலைநிமிர செய்பவர். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த சூழ்நிலை, எந்த அழுக்கு பாவ நிலையில் இருந்தாலும் உன்னை தலைநிமிர செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன். அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஊதாரி மகன் வரும் பொழுது ஒன்றும் பார்க்கல. அவன் பன்னிக்கூட்டில் கிடந்து புழுதியோடு சடுதியோடு சகதியோடு அந்த அழுக்கோடு வரான். தந்தை ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறார், ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு உண்டு. அதனால தான் தாவீது சொல்றாரு 4ஆம் வசனத்தில், நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன், ஆமென், அவர் தமது திருமறையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். ஆமென். அதனால அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நைட்டில் படுக்கிறாரு. 5ஆம் வசனம் சொல்ற, நான் படுத்துறங்கி விழித்தேன். விழித்தெழுவேன். எனக்கு என்ன சோதனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பாடுகள் இருந்தாலும், நமக்கு எத்தனை எதிரிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆமென். ஆண்டவரே காக்கும் கேடயமாக இருக்கிறார். அவரே என் மாட்சியாக இருக்கிறார். என்னை தலைநிமிர செய்வார். அதனால் நான் நிம்மதியாக படுத்துக்குவேன். எதை குறித்தும் கவலைப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. நைட்டில் படுக்கும்போது அப்படி நினைங்க, யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர். ஆமென். நான் நிம்மதியாக படுத்து வருவேன். நான் நிம்மதியாக படுத்து வருவேன். எதிரிகள் ஓடுறாங்களாமா. எதிரிகள் தாவீதை கொல்வதற்காக சவுல் என்ன பண்ணுவோம், விரட்டுவானாமா. சவுல் விரட்டும் பொழுது தாவீது ஓடுவாரா, அவரால் ஓட முடியல. ரொம்ப இதாக ஓட. அப்போது இடையில ஒரு மான் அந்த பாறை கடையில் ஓடி அப்படியே துள்ளி குதிச்சு அப்படி ஓடுதான். இப்போ தாவீது அந்த மானுடைய காலை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் கால்களை மான்களின் காலை போல ஆக்குங்கப்பான்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. மான்களின் காலை போல என்ன ஆக்குங்கப்பா அப்படி என்று சொல்லி வேண்டி இருப்பார். அதனால தான் அந்த சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய ஒவ்வொரு கற்பனை எல்லாம் ஆவியானவர் கொடுத்த கற்பனை. பாடல்கள் ஒவ்வொன்றும் ஜெபம் மன்றாட்டுகள் நிறைந்தது. யார் என்ன சொன்னாலும் நான் நிம்மதியாக படுத்துறங்குவேன். ஆமென். ஆமென். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் சொல்றாரு பாருங்க. படுத்து உறங்கி விழித்தெழுவேன் விசுவாசத்தோடு. ஆமென். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன். எதற்காக? என் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. அதனால தான் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கண்டத்தில் அறையும் பொல்லாரின் பல்லை உடையும் என்று சொல்லி அந்த ஆக்ரோஷத்தோடு சொல்றார். இங்கே நமக்கு எதிரி யாரு? பிசாசு, சாத்தான், சோம்பேறி என்ற சாத்தான். ஆமென்.
அவனை தள்ளி போடுங்க ஆண்டவரே, கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. நான் காலையில் எழும்புவதற்கு எனக்கு தடையாக இருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சு 5 மணிக்கு தானே ஆரம்பித்தாங்க. இப்போ தானே திருப்பாடல் 51 வாசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தானே சங்கீதம் 103 வாசிப்பாங்க. அப்புறம் எல்லாம் பாட்டு பாடுவாங்க, சோத்திரப்பள்ளி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிட்டோம், செய்தி கொடுக்கும்போது போய்க்கலாம் என்று நினைப்பவர் பலருட்டு. ஆனால் அந்த அதிகாலையில் ஃபஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் போடுறவங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஃபஸ்ட் அட்டெண்டன்ஸ் டக்குன்னு உள்ளே வராங்க பாரு. அதனால தான் நான் நேற்று சொன்னேன், அந்த செம்மறி ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கைக்குள்ளே இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். ஆமென். அவர் கைக்குள்ளே இருக்கிற ஆட்டுக்குட்டி. நேற்று பார்த்தோம், நானே நல்ல ஆயன். ஆமென். நானே ஆடுகளை மேய்க்கிறவன் ஆடுகளுக்கு முன்னாடி போவான், பன்னியை மேய்க்கிறவன் பன்னிக்கு பின்னாடி போவான். ஆமென். பின்னாடி டொர்ரு பொருன்னு விரட்டுவான். நம்மளாம் யாராக இருக்கணும்? மேய்ப்பனாக இருக்கணும். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால் அவன் முன்னாடி நிற்பான், முன்னாடி போவார். ஆமென். அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கிறவன் முன்னாடி, பன்னிகளை மேய்க்கிறவனா இருக்கக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது. பின்னாடி வந்தால் பன்னிகளை மேய்க்கிறவங்களாகி போச்சு. முன்னாடி போய் தேடணும், ஆண்டவரே என் ஆடுகளுக்கு நல்ல விளைச்சல் மேலாம், நல்ல புல் விளைச்சல் இடமா இருக்கா, தண்ணி இருக்கா, எல்லாம் இருக்கான்னு போய் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஆடுகளை பின்னாடி வரும். என் ஆடுகள் என்னை பின்தொடரும், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும். என் ஆடுகளின் குரலை நான் அறிந்திருக்கிறேன், என் குரலுக்கு அவை செவி கொடுக்கின்றன. நேற்று பார்த்தோம் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டா. அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா ஒரு மடியில் உட்காந்துக்கணும். யாரும் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்க முடியாது. ஆமென். சுதந்திரமா இருக்க ஆட்டுக்குட்டியா இருக்கிறவங்க எப்போ வேணாலும் போவாங்க, எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் ஆண்டவர் கைக்குள்ளே இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருந்துட்டா அவர் பெர்மிஷன் இல்லாமல் இறக்கி விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலைவாழ்வு அளிக்கிறேன். நிலைவாழ்வு அவை என்றுமே அழியாது, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென். 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 அந்த ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கையில் இருக்கிற வரைக்கும் யாரும் பறித்து கொள்ள முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஆமென். அந்த எருசலேமிலே கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை குட்டியாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். ஆமென். ஆமென். அந்த கழுதைக்குட்டி மேலே இயேசு உட்கார்ந்ததுக்கு முன்னாடி சீடர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் போடுறாங்க. ஆமென். கழுதை மேலே உட்கார்றது முதல்ல சீடர்களுடைய அந்த தாழ்ச்சி நிறைந்த வஸ்திரங்களை போடுறாங்க, தங்களை தாழ்த்தி கழுதை மேலே போடுறாங்க. இயேசுவை அதன் மீது அமர வைக்கிறார்கள். அந்த கட்டப்பட்ட கழுதை மேலே இயேசு அமரும் பொழுது அந்த கழுதைக்கு எவ்வளவு மவுசு, ரோடெல்லாம் இலைகளையும் தலைகளையும் போர்வைகளையும் போட்டு மேட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெட் மேட்டில் போகுது கழுதை. இயேசு உக்காந்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த கழுதைக்கு மவுசு. இயேசு இறங்கிட்டாருன்னா அந்த கழுதைக்கு, அப்போ இயேசு எப்பொழுதும் அந்த கழுதை மேலே இருக்கணும்னா நம்ம அந்த கழுதையாகவே இருக்கணும். அல்லேலூயா.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும். அவை என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலைவாழ்வளிக்கிறேன். அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். பறித்து கொள்ள மாட்டார். ஆமன் வாழ்ந்தவர்களே. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஆடும் கிடைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படும். ஒரு ஆடு வருதுன்னு சொன்னால் அந்த ஆடை ரொம்ப பாதுகாத்து முரண்டு பிடிச்ச ஆடாக இருக்கும், விரண்டு போடிடும். அதனால தான் 10ஆம் வசனம் யோவான் 10:10 சொல்லுது, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆமாம் பார்த்தவர்களே. அதனால தான் 10:5 சொல்லுகிறது, அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. அறியாத ஒருவரை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இது ஆண்டவருடைய சத்தம் என்று தெரியாது. சிறுவன் சாமுவேல் படுத்து இருக்கிறான், ஆண்டவர் அழைக்கிறார், சாமுவேல். அவன் ஏலி தாத்தா தான் கூப்பிட்டாரு, ஓடுறான். ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? 3 தடவை. அப்புறம் தான் ஏலியினுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இனி அந்த சத்தத்தை கேட்டினா, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். ஆமென். ஆண்டவரே நீர் பேசும். அவருடைய குரல் நமக்கு எப்போ வருதோ அந்த குரலுக்கு செவி கொடுக்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 4ஆம் வசனத்தை சொல்லப்படும் யோவான் 10:4, தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடு மேய்க்கிற ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி லீட் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா. சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன், ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். கவனம். நமக்கு அப்படித்தான் இருக்கும், தெரியாமல் இருக்கிறோம். அவருடைய குரல் தெரியாமல் இருக்கும், அதுதான் லேட்டாக வரும். தெரியாது, ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு எனக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்று அழைப்பை நான் கேட்ட பொழுது முகமலர்ச்சியோடு அவர்கிட்ட வரணும். அன்பார்ந்தவர்களே, தாவீது என்ன அழகா சொல்ற பாருங்க. சங்கீதம் 4:1 என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, போது எனக்கு பதில் அளித்தருளும். ஆமென். நான் நெருக்கடியில் இருக்கும்போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆமென். ஆமென். நல்லா தூங்குவேன், தூங்கி எந்திரிப்பேன், எவ்வளோ தொந்தரவு இருந்தாலும் பரவாயில்ல. உடனே அவருடைய அடுத்த ஜபம் என்னன்னா, எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில், நீ மன்றாடும் போது உனக்கு பதில் கொடுங்கன்னு கேட்கிறார். ஆமென். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போது எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். நான் நிம்மதியாக தூங்கினேன், எழுந்திரிச்சேன், இப்போ உட்கார்ந்து இருக்கிறேன். என் வேண்டுதலுக்கு நீர் எனக்கு செவி சாய்த்தருளும். என்னுடைய வேண்டுதல் என்னன்னு உமக்கு தெரியும். என் வாயில் சொல் உருவாக முன்பதாகவே நீர் ஆய்ந்திருக்கிறீர். என் வாயில் சொல் உருவாக முன்பதாகவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமே. உமக்கு தெரிந்தவையே. என் வாயில் சொல் உருவாக முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கிறீர். ஆமென். ஆமென். என்னை பற்றிய அறிவு உமக்கு எப்படி பாருங்க, எனக்கு மிகவும் வியப்பா இருக்கிறது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
சங்கீதம் 139:7 சொல்றாரு பாருங்க தாவீது, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே ஓடக்கூடும், எங்கே செல்லக்கூடும், ஆமென். உமது திருமுனையிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும். எங்கே தப்பி ஓட முடியும்? நான் வானத்துக்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து செல்லாலும் மேற்கு கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். ஆமென். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க பிடிச்சிருக்கப்பா என் கையை, நான் பிடிச்சா விட்டுருவேன். ஆண்டவரே, உமது வலக்கை என்னை நடத்தி செல்லும் என்ற விசுவாசம், ஆமென். என்னை பற்றி கொள்ளும் என்ற விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 142:10 சொல்லும், உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள், உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆமென். ஆமென். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் என் மூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்திற்கும் புகலிடமானவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இப்போ கொடுக்கிற சுவாமி, இதை யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, இன்று நீர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகள் வீணாய் போய்விடார். நீர் இந்த காலை பொழுதினில் எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்யும் கர்த்தர் எனக்கு உண்டு, நான் யாருக்கும் பயப்படேன், நான் தூங்கி விழித்தெறிவேன், நீரே எனக்கு காக்கும் கேடயமாக இருக்கிறேன். இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்கப் போகின்ற பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா, பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.